12வது வகுப்பு பொது தேர்வுக்கு தயாராயிட்டீங்களா? சில காரியங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காலையில சாப்பிடாம போகக்கூடாது. உங்களுக்கு உரிய சீருடையில நீங்க சரியா போகணும். நல்ல உடுப்பு உடுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கும். அதனால காலை கடன்லாம் முடிச்சுட்டு நீங்க சரியான நேரத்துல நீங்க உங்க தேர்வு மையத்துக்கு போயிருங்க. போன உடனே நீங்க உங்க வினாத்தாளை வாங்கின உடனே முதல் என்ன தெரியுமா வரும்? ஐயோ இதுல எதுவுமே எனக்கு தெரியாதேன்னு உடனே பயந்துடாதீங்க. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா எழுத ஆரம்பிங்க. எல்லா வினாக்களையும் தெளிவா படிச்சுட்டு அப்புறமா விடையளிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்குரிய அறிவுரைகளை சரியா படிச்சு அதன்படி நீங்க எழுதணும். ஒவ்வொரு விடை எழுதும் போதும் சரியான வினா என்ன எழுதிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சிருங்க. உங்களுக்கு வினாத்தாள் கொடுத்த உடனே உங்க பேரையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பையோ நீங்க உங்க வினாத்தாள்ல எழுதிடாதீங்க. எல்லா விடையுமே நீங்க எழுதும் போது சரியான வரிசைப்படி, அதாவது வினாத்தாள்ல இருக்கிற வரிசையின்படி நீங்க எழுதுனீங்கன்னா நல்லது. மாறி மாறி எழுதும் போது சில நேரம் குழப்பம் உண்டாகும். நீங்க எழுதிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வினாக்கு விடை தெரியல, அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இடத்த நீங்க உங்க விடைத்தாள்ல விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு நீங்க மற்ற விடைகளை எழுதிட்டே இருக்கணும். திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்ப நீங்க இந்த இடத்த நீங்க நிறைவு செய்திடலாம். ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகமே வரல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்த நீங்க ஒரு பென்சில் வச்சு இல்லைன்னா பேனா வச்சு நீங்க அடிச்சிடணும். அப்படியே காலியா விட்டுறக்கூடாது. சாய்ஸ் பகுதியில, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை மட்டும் எழுத வேண்டிய இடத்துல எல்லா விடையும் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வைக்க கூடாது. அதுல எத்தனை நீங்க எழுதணுமோ அதை மட்டும் தான் நீங்க எழுதணும். நீங்க உங்க விடைத்தாளை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா வரிசை எண்ணும் சரியா எழுதிருக்கீங்களா அப்படின்றத நீங்க ஒரு நேரம் பார்த்துட்டு தான் நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் இவ்வளோ நேரம் தான் செலவு பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே நீங்க நிர்ணயிச்சுட்டு அதன்படி நீங்க எழுதுனீங்கன்னா நேரம் விரயமாகாது. நீங்க எழுதிட்டே இருக்கும் போது ஒரு தவறு வருது, எழுத்துப்பிழை வருது அப்படின்னா அதை உட்காந்து அழிச்சுக்கிட்டு இல்லைன்னா மேலே போட்டு எதையாவது போட்டு தேய்ச்சிட்டு இருக்காதீங்க. ஒரே ஒரு கோடு போட்டு அதை அடிச்சுட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க. அதுல நீங்க நேரத்தை அதிகமா செலவு செய்ய தேவையில்லை. ஒருவேளை ஒயிட்னரோ பெலிக்கானோ நீங்க பயன்படுத்தலாம்னு யோசிச்சீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு நேரம் தான் வீணாகும்.